பொன்னியின் செல்வன். வந்தியத்தேவன் பல்லக்கு கிட்ட வந்துட்டான். அப்போது ஒரு யோசனை பண்ணுறான். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பல்லக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட பழக்கமாகணும், நட்பு கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். வேணுன்னே குதிரையை ஓட்டி கொண்டு போய் பல்லக்கு தூக்கிட்டு போகிறவங்க மேலே இடிக்கிறான். இடிச்சிட்டு மகாராஜா பல்லக்கு தூக்கு ஆட்கள் குதிரையை இடிக்கிறாங்கன்னு கத்தினான். இப்போ பாகம் 25 வேலைக்காரப்படை. முதல்ல பல்லக்குடைய வெளிப்புற திரை, பனைமர சின்ன உடைய அந்த துணித்திரை விலகிச்சு. பின்னர் உள்ளேருந்து ஒரு பட்டு திரையை நகர தொடங்கிச்சு. 2 திரை, ஒன்று துணியில் பனைமரம் போட்டிருக்கு, அதை அவங்க நவுத்தியாச்சு. அடுத்தபடியாக உள்ள பட்டு துணியில் போட்ட ஒரு திரையும் நவுத்துறாங்க. இப்போ வள்ளையரை பார்த்தது அதே மாதிரி ஒரு பொன் வண்ண கை, அவ்வளோ அழகான கை. வந்தியத்தேவன் குதிரை மேலே இருப்பது தகாது, சரி கிடையாதுன்னு எண்ணி ஒரு நெடியில் கீழே குதிச்சிட்டான். சிவிகை அருகில் ஓடி இளவரசே இளவரசே, பல்லக்கு தூக்கும் ஆட்கள் என்று சொல்லிக்கொண்டே அண்ணாந்து பார்த்தார். அதாவது சிவிகைன்னா பல்லக்குன்னு அர்த்தம். அந்த பல்லக்கு கிட்ட இளவரசே இளவரசேன்னு கிட்டக்க வந்தான். அப்போ உற்று பார்க்கும்போது அவன் கண்ணிமைகளை மூடி திறந்து மீண்டும் மீண்டும் பார்க்குறான். ஏன் பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கே அவன் கண்கள்லாம் கூசிச்சு, பேச வாய் குழறிச்சு, தொண்டையில் திடீர்னு ஈரம் வட்டுச்சு. இல்லை நீங்கள் பழுவூர் இளவரசி தானே? அவன் இளவரசின்னு சொல்ல, இளவரசி தானே. என்ன பழுவூர் இளவரசி தானே? எப்படி எதையோ வளர்றான். உங்கள் ஆட்களின் குதிரை என் பல்லக்க இடிச்சுது அப்படின்னு வளர்னான். இதெல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள்ளே நடந்துச்சு, செகண்டில் நடந்துச்சு. பல்லக்குக்கு முன்னாடி பின்னாடி நின்ற வேல் கொண்ட வீரர்கள் ஓடி வல்லவரான சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்படி அவர் சூழ்ந்து கொண்டதுனால வல்லவரான தெரிஞ்சு போச்சு, இப்போ ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோன்னு. அப்போ தப்பிக்கிறதுக்கு அவன் கையில் இருக்கிற அந்த வால் எடுக்க போகிறான். ஆனால் கண்ணு மட்டும் பல்லக்கோட அந்த பட்டுத்திரைக்கு மத்தியில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த மோகனாங்கின்னா அழகே உருவானவள்னு அர்த்தம். சந்திரபிம்ப வதனத்தினின்றும் அவளால் அகற்ற முடியல. அவன் கண் அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கு. வல்லவராயன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இப்போ அவன் பல்லக்கில் பார்த்தது நிஜமாலும் ஒரு பெண்ணோட வடிவம்தான், மதுராந்தகத்தார் இல்லை. பெண்ணுன்னாலும் எப்படிப்பட்ட பெண்ணு? பார்த்தவங்கள பைத்தியமாக்கக்கூடிய மோசமான ரொம்ப அழகான பெண். இந்த மாதிரி கூட ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு இந்த உலகத்தில் இருக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்தியத்தேவன் அப்படியே தடுமாறி நிற்கிறான். நல்ல வேலையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூல நரம்பு ஒன்று அசைஞ்சுது. அதிசயமான ஒரு எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாச்சு. அதை உபயோகித்து இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கலான்னு தீர்மானித்தான். ஒரு பெருமுயற்சி செய்து தொண்டையை கணைச்சி நாவிற்கு பேசு சக்தி வரவழைச்சிக்கிட்டு, மன்னிக்க வேணும், தாங்கள் பழுவூர் இளவரசி இளையராணி தானே, தங்களை பார்ப்பதற்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொன்னான். பழுவூர் இளையராணியுடைய பால்வடி முகத்தில் நகைனா சிரிப்பு வந்துச்சு. அதுகாக குவிந்திருந்த தாமரை மொட்டு சிறிது விரிந்து உள்ளே பதிந்திருந்த வெண்முத்து வரிசையை லேசாக புலப்படுத்தியது. அந்த புன்பொருளின் காந்தி நமது இளம் வீரனை திக்கு முக்காட செய்விச்சு. அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்து இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவனில் நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியோட கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணரசி கைகளால் ஒரு சிமி செய்வே அவங்களாம் தள்ளி போயிட்டாங்க. அப்புறமா 2 வீரர்கள் பல்லக்கு மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடிச்சிக்கிட்டாங்க. பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினா. வந்தியத்தேவன் நெஞ்சில் 2 கூரிய வாள் முனைகள் பாய்ந்தன.